ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக மொய்டபா கமேனி தெரிவு செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேல் மேல ஒரு புதிய வகையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இதுல பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள்ல அட் யுவர் சர்வீஸ் செய்யிட் மொய்டபா என்ற வாசகம் குறிக்கப்பட்டு இந்த ஏவுகணைகள் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மேல ஏவப்பட்டிருக்குது. இது தொடர்பில் உடனடியாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதில் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் இலங்கை இந்தியா என்று சொல்லி சகலரையும் பாதிக்கக்கூடிய ஆபரேஷன் ஹார்க் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கையில தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஈரானிய கடற்படை வீரர்களை பற்றியும் எரிபொருள் எரிவாயு மின்சார விநியோகத்தை பற்றி இன்றைக்கு பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. அவையெல்லாம் என்ன பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் சொன்னா, ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு அவருடைய இரண்டாவது மகன் செய்யித் மொய்தபா ஹமேனி இந்த ஈரான் நாட்டினுடைய புதிய உச்ச தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இவர் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேல் மேல ஒரு புதிய வகையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள்ல அட் யுவர் சர்வீஸ் செய்யித் மொய்டபா கமேனி என்று பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த ஏவுகணைகள் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மேலே ஏவப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அயத்துல்லா அல் ஹமேனி மட்டும் கிடையாது, இப்ப தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த மொய்டபா கமேனியும் இஸ்ரேல் மேல தாக்குதல் மேற்கொள்றதை நிறுத்த போறதில்லை என்று சொல்லி உலகுக்கு ஒரு விடயம் மிக பெரிதாக சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு நாளுமே ஈரான் நாட்டினுடைய புதிய தலைவர் பதவியேற்ற பிறகு இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி நம்பப்பட்ட நிலையில இன்றைக்கு அந்த போர் அப்படியே தலைகீழாக மாறி மிகப்பெரிய வீரியத்தோடு ஆரம்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த புதிய தலைவர் மொய்டபா கமேனி தெரிவு செய்யப்பட்டதற்கு இன்றைக்கு விளாடிமிர் புடின் ரஷ்யாவினுடைய அதிபர் ஒரு வாழ்த்து தெரிவித்திருந்தவர். இதுல உங்களுடைய தந்தை எப்படி இந்த ஆட்சியை கொண்டு நடத்தினாரோ அதே போல நீங்களும் சவால்களை எதிர்கொண்டு இந்த ஆட்சியை கொண்டு நடத்துவீர்கள் என்று நம்புறோம். அது மட்டும் இல்லாம சகல சிக்கலையும் எதிர்கொண்டு இந்த ஈரானிய மக்களை நீங்கள் ஒன்று சேர்ப்பீர்கள் என்று நாங்கள் நம்புறோம் என்று விளாடிமிர் புடின் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தவர். இதற்கு உடனடியாகவே இஸ்ரேலினுடைய மொசாட் ஒரு பதிலளிச்சிருந்தது. என்ன சொல்லியிருந்தது என்று சொன்னா, இவர்கள் அனைவருமே மூன்றாவது உலக போருக்கு வழிவகை செய்கிறார்கள், அதனுடைய ஆரம்பம் வழித்தடம் தான் இது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக மொசாட்டும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்குது. உண்மையிலேயே சகல விடயங்களுமே மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த அமெரிக்க அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் ஹார்க் பற்றின தகவல்களும் வெளியாக இருக்குது. என்ன இந்த ஆபரேஷன் ஹார்க் என்று சொன்னா, இந்த ஈரான் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு வளத்தை குறி வச்சு அமெரிக்காவால செய்யப்படுகிற ஒரு கைப்பற்றல் படையெடுப்பு திட்டம். எப்படி என்றா, முதலாவது இந்த ஹார்க் என்றது ஒரு தீவு, பெர்ஷியன் வளைகுடா, அதாவது ஈரான் நாட்டினுடைய கடற்கரையிலிருந்து வெறும் 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஆனா இங்க இருந்துதான் இந்த ஈரான் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில 80% உற்பத்திகள் இந்த ஹார்க் தீவுல இருந்து தான் நடைபெறுது. ஒட்டுமொத்தமாக இந்த ஈரான் நாட்டினுடைய ஒரு உயிர் நாடி என்று இந்த ஹார்க் தீவு தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஹார்க் தீவை கைப்பற்றத்துக்காக அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆபரேஷன் ஹார்க். இது தொடர்பில் முதலாவது அமெரிக்கா என்ன விளக்கம் சொல்லியிருக்குதுன்றதை பார்த்துட்டு இதற்கு ஈரான் எப்படியான பதிலடியை கொடுத்திருக்குன்றதை பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த ஈரான் நாட்டினுடைய ஹார்க் தீவுல இருந்து ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அந்த அளவு தூரம் இந்த ஈரான் நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கிறது இந்த ஹார்க் தீவு தான். இருந்தாலும் இந்த வருமானங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னா, IRGC என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் அதே நேரம் ஹிஸ்புல்லா கமாஸ் போன்ற இந்த ஆயுத குழுக்களுக்கும் தான் ஈரான் நாடு அனுப்பி வைக்குது. இதால தான் இப்ப இந்த தீவை கைப்பற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதாக அமெரிக்க தரப்பால ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதே நேரம் அமெரிக்காவுடைய இந்த தீர்மானத்துக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பலர் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறதாகவும், நாங்கள் நிச்சயமாக இந்த தீவை கைப்பற்றி ஆகணும் என்று சொல்லி இன்னைக்கு அமெரிக்க சபைகளில் பேசப்பட்டு கொண்டு வரதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது தொடர்பில் ஈரான் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, இந்த தீவை கைப்பற்ற முயற்சி, அதாவது இந்த ஹார்க் தீவை கைப்பற்ற ஒரு முயற்சி இடம்பெற்றா அது முழு அளவான ஒரு தரைவழி படையெடுப்புக்கு வழிவகுக்கும். இது ஈரான் நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்குமே மிகப்பெரிய அபாயத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் இலங்கை இந்தியா என்று சொல்லி பல நாடுகளுக்கு இதான மிகப்பெரிய அபாயங்கள் ஏற்படும் என்று இன்றைக்கு ஈரான் நாட்டால் ஒரு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த ஹார்க் தீவை கைப்பற்றத்துக்கு அமெரிக்கா முயற்சி செஞ்சா அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான்
ஈரான் நாட்டால சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய திட்டம் செயற்படுத்தப்பட போகுது. ஒருவேளை அமெரிக்கா திட்டமிட்டதன்படி இந்த ஆபரேஷன் ஹார்க் செயற்படுத்தப்பட்டா அது எண்ணெய் ஏற்றுமதியில மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தி அது சகல நாடுகளிலுமே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த எண்ணெய், எரிவாயு, மின்சாரம் போன்ற விடயங்கள்ல இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னா, இப்ப இலங்கையில இந்த எந்த விடயங்களுக்குமே தட்டுப்பாடு இல்லை. இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய எரிபொருளுடைய கையளிப்பு, அதாவது இந்த பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களுடைய கையளிப்பு இப்பையிலிருந்து ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி மட்டும் காரணமாக இருக்குது. அதற்கு பிறகும் பல நாடுகளோட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதால எங்களுக்கு தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகம் என்றது இருக்கு. அதே போல இந்த எரிவாயு விடயத்துல நாங்கள் முன்கூட்டியே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தா இப்ப இந்த எரிவாயு விநியோகங்கள் எல்லாமே சுவிட்சர்லாந்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஜியோ கேஸ் என்ற நிறுவனத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதால் அந்த நிறுவனம் அமெரிக்காவில் இருந்து ஏற்றுமதி செய்து அதை இந்த ஈரான் நிலப்பரப்புக்கு சம்பந்தப்படாத ஒரு பகுதியால தான் இலங்கைக்கு கொண்டு வருது. அதால இலங்கையில இந்த எரிவாயு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்காதென்றும் ஒவ்வொரு மாதமும் இலங்கைக்கு ஒரு கப்பல் வர தயாராக இருக்கிறதால மக்கள் இது தொடர்பில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த எரிவாயு வருகிற பயணப்பாதையும் இன்றைக்கு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்குது. அதே போல இந்த மின்சாரம் அண்மை நாட்களாக 2-3 நாட்களாக இலங்கையில மின்சாரம் தடை செய்யப்பட போகுது. நாளடைவுல இந்த மின் தடை என்றது ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்க நிலையில இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இந்த மின்சாரம் தடை செய்யப்படும் என்றது முற்றுமுழுதாக பொய்யான ஒரு தகவல். இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய மொத்த நிலக்கரிகளுடைய அளவை வச்சு பார்த்தாலே இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மட்டும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இதால தொடர்ச்சியான மின்தடைகள் ஏற்படாதென்றும் அதற்கு பிறகும் இந்த நிலக்கரிகளை கொண்டு வரதுக்கான சகல வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதால இது தொடர்பிலையும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு மின்சார திணைக்களத்தால உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இலங்கையில கிட்டத்தட்ட 56 வருடங்களுக்கு பிறகு இந்த மின்சாரத்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்றால் இவ்வளவு காலமாக இலங்கையில இருந்த இந்த மின்சார சபை என்ற நிறுவனம் முற்று முழுதாக கலைக்கப்பட்டு இன்றையோட, அதாவது நேற்று நள்ளிரவு பகுதியோட 6 நிறுவனங்களாக மாற்றப்பட்டிருக்குது. ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படும் பிறகு முதலாகவே இந்த திட்டத்தை முன்மொழிஞ்சிருந்தவர். இருந்தாலும் அதற்கு பிறகு பல தடைகள் வந்து இப்ப அந்த தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டு நேற்று நள்ளிரவுல இருந்து இலங்கையினுடைய மின்சார சபை 6 புதிய திணைக்களங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னா, மின் உற்பத்தி, மின் விநியோகம், மின் கடத்தல், மின் கட்டமைப்பு இயக்கம் என்று சொல்லி மொத்தமாக 6 நிறுவனங்களாக இந்த மின்சார சபை பிரிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைக்கு சகல ஊடகங்களிலுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இப்ப இலங்கையில தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஈரானிய கடற்படை வீரர்கள், அதாவது இந்த IRINS டெனா என்ற கப்பல் மூழ்கும் போது அதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 32 கடற்படை வீரர்களும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஈரானிய கப்பல் இலங்கையில தஞ்சமடையும் போது அதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய 208 கடற்படை வீரர்கள், இவர்கள் அனைவருமே இப்ப இலங்கையில தங்கி இருக்கிறதுக்கான 30 நாள் வீசாக்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த வீசாக்கள் நுழைவு வீசாக்கள் என்ற அடிப்படையில் இலவசமாக இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் இவர்கள் இலங்கையில 30 நாள் இருக்க முடியும். அதற்கான தங்குமிடங்கள், உணவு வசதிகள் என்று சொல்லி சகல வேலைப்பாடுகளுமே இலங்கை அரசாங்கத்தாலேயே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த கடற்படை வீரர்களை மீள திருப்பி ஈரானுக்கு அனுப்புறது இலங்கை அரசாங்கத்தினுடைய சொந்த முடிவு. இதற்குள்ள அமெரிக்கா தலையிடாது என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்ததால இப்ப இவர்களை என்ன வழியில ஈரானுக்கு திருப்பி அனுப்புறது, அதற்கான சட்டத்திட்டங்கள், எப்படியான சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி அந்த சரிபார்ப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறதாகவும், இதன் அடிப்படையில் மிக கூடிய விரைவில் அவர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று நம்பப்படுது. என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் என்றது உலகளாவிய ரீதியில எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. முக்கியமாக நீங்கள் பல நாடுகள்ல இருந்து பார்த்துக் கொண்டிருப்பீங்கள். உங்களுடைய நாடுகள்ல இந்த யுத்தத்தினுடைய தாக்கம் உணரப்படுது. அதாவது இந்த எரிபொருள் விலைகள், பொருட்களினுடைய விலைகள் என்று சொல்லி தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில இருந்து சகல விடயங்கள்லையுமே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா, எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் இந்த யுத்தம் உண்டு பண்ணியிருக்குன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.